ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 826வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நிறையவே சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்குங்க. ரியல்மியோட ரியல்மி 10 ப்ரோ இதனோட அஃபிஷியல் இந்தியா லான்ச் டேட்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆப்பிளோட மேக்புக் இப்போ 2022 லான்ச் பண்ண வெர்ஷன் விலை இது வரைக்கும் வராத அளவுக்கு கம்மி விலையில் வாங்க முடியுது. சாம்சங்கில் மறுபடியும் ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்னு ஒன் பை ஒன்னாக வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சாம்சங்கில் இப்போ சாம்சங் பிளாக் ஃப்ரைடே சேலை ரன் பண்ணுறாங்க. இது 24ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஆஃபராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய HDFC கார்டுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் காம்போ ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒரு சில அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சாம்சங்கோட ஃபோல்டபுள் ஃபோனான Z Flip அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் 56,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். அதே மாதிரி Z Fold 4 70,000 வரைக்கும் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாம்சங் S22 இதை வந்து 51,000 அப்படின்ற பிரைஸ்ல வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்றது மூலமா தான் இந்த ஆஃபர் எடுக்க முடியும். ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இப்போ இந்தியாவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அல்ட்ரா வயலட் F77 அப்படின்ற நேம்ல லான்ச் ஆயிருக்கு. இது வந்து 150 km/h ஸ்பீட்ல போகுமா, மேக்சிமமா 307 கிலோமீட்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சார்ஜில் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாங்கள் லிமிட்டெட் யூனிட்ஸ் மட்டும்தான் கொண்டு வரோம், மொத்தமே 77 யூனிட்ஸ் தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லுக் வைஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி இதனோட டாப் ஸ்பீடும் நல்லா இருக்கு. அதே மாதிரி இது கொடுக்குற கிலோமீட்டரும் நல்லா இருக்கு. ஆனால் யூனிட்ஸ் தான் வெறும் 77 யூனிட்ஸ். இதுக்காக அவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரே வாங்கிடலாங்க. 3,80,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரியிலேருந்து இதை வந்து நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ராயல் என்ஃபீல்ட்லையும் எலக்ட்ரிக் பைக்கை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட முதல்ல வரப்போகிற எலக்ட்ரிக் பைக்கை பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்க போகுதாம். பார்க்குறதுக்கு எலக்ட்ரிக் பைக் மாதிரி தெரியல, ரெகுலரான ராயல் என்ஃபீல்ட் டிசைனில் தான் இருக்குது. ஸோ ஒரு கிளாசிக் டிசைனில் தான் அவங்க எட்டு வர போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜின் இருக்க இடத்த மட்டும் கவர் பண்ணி அதில் பேட்டரியை வச்சு கொண்டு வர மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி டிசைனில் அடுத்த ராயல் என்ஃபீல்ட் எலக்ட்ரிக் 01 அப்படின்ற மாடல் வரும்னு சொல்றாங்க. என்ன நேம்ல கொண்டு வராங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இருக்கிற நேம் இதுதான். அடுத்து யூபிஐ பார்த்தீங்க. ஆமாம், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின், ஒரு யூபிஐ அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் வெளியே போயிட்டு நீங்கள் யூபிஐயில் பே பண்ணணும், QR கோட் ஸ்கேன் பண்ணி பே பண்ணணும் அப்படின்னா எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் கூகுள் பே யூஸ் பண்ணுவீங்களா, ஃபோன்பே யூஸ் பண்ணுவீங்களா, அல்லது வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அதிக பேர் வந்து ஃபோன்பே, கூகுள் பே இதை தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ இதை தான் கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ண பார்க்குறாங்க. என்னன்னா 80% ஷேர்ஸ் வந்து இந்த ரெண்டு கம்பெனிஸ் தான் பிடிச்சிட்டு இருக்கான். ஓவராலாக 30% ஷேர் தான் ஒரு கம்பெனி வச்சிருக்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க 80% வச்சிருக்கிறது சரியானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட பேமெண்ட் டிரான்சாக்ஷனை கம்மி பண்ண சொல்லி NPCIலேருந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால டிசம்பர் 31 வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட டிரான்சாக்ஷனை கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதனால நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் லிமிட் இது வரைக்கும் 50,000 வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லிமிட் இன்னமும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மனசு வச்சுக்கோங்க. ஸோ அதிகமாக பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா UPI மட்டும் நம்பி வெளியே போகாதீங்க. அடுத்து ஒரு வழியா ரியல்மியோட 10 ப்ரோ இதனோட லான்ச் டேட்டா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஆமாம், இது வந்து டிசம்பர் 8ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அப்போ முன்னாடி சொன்னது தான் இப்பவும் சொல்லியிருக்காங்க. இதுதான் மீடியாடெக்கோட 1080 ப்ராசரோட இந்தியாவில் வரப்போகிற முதல் மொபைல் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முதல் அப்படின்ற வார்த்தையில் இது இருக்குது. ரியல்மிக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். இது அடுத்து பீட்ரான்லேருந்து பீட்ரான் பேஸ் பட்ஸ் NYX அப்படின்ற மாடலில் ஒரு ட்ரூ ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டடான ஃபீச்சர் என்ன தெரியுமா? நம்ம நத்திங் இயர்பட்ஸில் இந்த மாதிரி டிசைன் பார்த்தோமோ சேம் டிசைன் எட்டு வந்திருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் டிசைன். ஹெட்ஃபோன்ஸையுமே அதை மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் தீமில். நீங்கள் என்ன மாதிரி இருந்தால் அது வந்து இன்இயர் மாடல், இது வந்து இன்இயர் மாடல் இல்லை, அவ்வளோதான். ஆனால் ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 999 ரூபாய்க்கு இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ் தான். லான்ச் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் 2,300 ரூபாய் அப்படின்றது. ஸோ இதை வந்து 999 ரூபாய்க்கு இப்போ வாங்கணும்
வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம். ஒருவேளை நத்திங் டிசைன் பிடிச்சிருக்கு, அது விலை அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்புற மாதிரி ஒரு நல்ல கம்பெனி தான் இதுவும். அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டீலுங்க. ஆப்பிளோட மேக்புக் M2, அதாவது இந்த வருஷம் லான்ச் ஆன வெர்ஷன் 2022 லான்ச் ஆன மேக்புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் ஆச்சு. ஸோ இதை கம்மியாக, இப்போ ரொம்ப கம்மியாக வாங்க முடியுது குரோமாவில். ஆமாம், குரோமா சைட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்புக் லேப்டாப்ஸை 1,08,600 அப்படின்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது போக கிரெடிட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ பே பண்ணி வாங்கும்போது நம்ம 98,600 வாங்கிக்கலாம். ஸோ 1,00,000 கீழே கிடைக்குது. இதுக்கு முன்னாடி M1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 90,000 ப்ரைஸில் வாங்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு 2 வருஷம் பழைய லேப்டாப். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 போடும்போது இந்த லேப்டாப் கிடைக்குது அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல டீல் மாதிரி தான் தெரியுது. ஆப்பிளோட லேப்டாப் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இது வந்து சூப்பரான ஆஃபருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.